வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலும் பிரெயின் அண்ட் பிஹேவியர், எமோஷன் அண்ட் காக்னிஷன், நம்மளோட ஃபெய்த் அப்படின்றத பார்க்கலாம். இந்த தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சில பதிவுகளாக பார்த்தோம். இதெல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸ். இந்த லேர்னிங் பை இமிட்டேஷன் அண்ட் அப்சர்வேஷன் கூட நெகட்டிவ்ஸ் இருந்தால் அதையும் பிள்ளைங்க பார்த்து கற்றுனுடும். சிலப்போ கூட பேசும், சில சமயத்தில் நெகட்டிவாக பேசும், சில சமயத்தில் எல்லாரையும் ஹர்ட் பண்ணும், ரகசியமாக திட்டும். அப்படின்னு சொன்னால் அதாவது நாமளும் தாயோ கேர்டேக்கரோ ஓவர் வித் சைல்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க. சிலவங்களுக்கு காது கேட்காம ஒரு பின்னாடி பேக் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆன் த பேக் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் விசத்தில் சேர்ந்தது. அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் குறுக்க பேசும்பொழுது ஹர்ட் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸையும் சேர்த்து சொல்கிறோம். அப்படின்னா அதையும் அந்த குழந்தைகள் பார்த்து கற்றுனுடும். இதுலேருந்து அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வருதுன்னு வரும்போது இட் கண்டினியூஸ் டு பி த சைல்ட் லேர்ன்ஸ் திஸ் அண்ட் அது என்ன பண்ணோம், தொடர்ந்து இது அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணல, இல்லை கர்டைல் பண்ணல, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அது கண்டினியூ டு இந்த மாதிரி என்ன பண்ணோம், நெகட்டிவ் சொல்லும். அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் டெல்லிங் லைஸ் அப்படின்னு போகும். காரணம் இல்லாமல் பொய் சொல்லும், இப்போ மாட்டேன்னு சொல்லும். அப்புறம் எவேட் தி ட்ரூத் அப்படின்னு இருக்கும். பொய் சொல்கிறத காட்டிலும் உண்மையை மாற்றி சொல்கிறது, உண்மையை சொல்லாமல் இருக்கிறது, இது கூட அஃபென்ஸ் தான். அது குழந்தைக்கு அதனோட வேல்யூ தெரியாத படும். ஸ்பீக்கிங் த ட்ரூத் அப்படின்ற வேல்யூ சொல்லி கொடுத்தா அது பாசிட்டிவ்னஸ். வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே யூ டெல் த ட்ரூத் அண்ட் அக்செப்ட் இட். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். இது ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன்னு சொன்னால் நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கணும். எத்தனை தடவை பேசினாலும் 500 தடவை பேசினா கூட இந்த எல்லா செய்திகளும் எதுக்கு, நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிறு பிள்ளைகளை, அதாவது எர்லி அடோலசன்ஸில் இருக்கிறவங்க, லேட் அடோலசன்ஸில் இருக்கிறவங்கன்னு சொன்னால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக சிறப்பாக மனசில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, மனசில் ஒரு உந்துணர்வு, ஒரு ஊக்கம், ஒரு செயல்படுதிறம், இதெல்லாம் வளர்த்துக்கக்கூடிய செய்திகளை அந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட நம்ம பரிமாறிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை என்ன ஒசரமான அளவுக்கு தன்னம்பிக்கையை ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு நம்ம வளர்த்து கொடுக்குறோம்னு சொன்னால் அது நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா யூத் பவர் அப்படின்னு சொன்னால் இளைஞர்களுடைய வேகத்தை, அந்த எழுச்சிமிகு வேகத்தை என்ன பண்ணணும், நாட்டு நலனுக்காகவும் வீட்டு நலனுக்காகவும் தன்னுடைய அந்த இளைஞர்களோட முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தலாம். இன்ஸ்டட் நம்ம நெகட்டிவ் சொல்லி கொடுத்து அது அந்த கோர் அளவில் அவங்கள ஒரு மைண்ட் செட்டில் நெகட்டிவ் டு த கோர் அப்படின்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு வெளியில் வர சொல்லி கொடுக்க முடியும்? இதுக்கு பெரியவங்களான்னு நம்ம நினச்சிக்கிறோமே, நம்மளுக்கு ஏதோ ரைட்ஸ் இருக்கா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அதை சிறப்பாக வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெரியவங்களா இருந்து நம்ம செய்தாதான் நாளைய சமுதாயத்துக்கு நம்ம விட்டு சொல்லக்கூடிய சிறப்பான கருத்துகள் இருக்கணும். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்கள நம்ம ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறத காட்டிலும் இந்த ஏர்லி அடோலசன்ஸ்லையோ லேட் அடோலசன்ஸில் இருக்கிறத கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சிறப்பான அளவில் செய்திகளை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். அவங்களோட எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கணும். பெரியவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க, ஆசிரியர், இன்னும் அவங்களுக்கு என்ன நல்ல வழி சொல்லி கொடுக்குற ஒரு கைடு அப்படி நம்ம இருக்கலாம். அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பெரியவங்களும் அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 20 வயசில் இருக்கிற பையனுக்கு 30 வயசில் இருக்கிறவங்க, 40 வயசில் இருக்கிறவங்களாம் நல்லபடியாக கைடு பண்ண முடியும். பையில நான் கூட 20 வயசில் இப்படி தான் இருந்தேன், இதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ ஹவ் அப்ரோச், தீஸ் ஆர் த ட்ரிக்ஸ் ஐ ஹவ் அப்ளைடு டு கம் அவுட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரிகேட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது நான் இப்படி தான் சில குட்டியான ஐடியாலாம் பண்ணி மேலே வந்துட்டேன். பாரு, ஹவ் ஐ எம் லிவிங் நவ் டுடே, இந்த ப்ரெசென்ட் சினாரியோவில் என்னோட பொசிஷன் பாரு சமுதாயத்தில் அப்படின்னு அவங்க காட்டி கொடுத்து, அதாவது தோஸ் ஹூ ஆர் பாசிட்டிவ் அப்ரோச்சில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்கள காட்டி கொடுத்தா அது ஒரு மொரேல் பூஸ்டிங்காக இருக்கும். ஓ, இப்படி நேர்மையானவனாகவும் நம்ம சிறப்பானவனாகவும் இருந்தால் நம்மளுக்கும் இப்படியெல்லாம் கிடைக்கும் போது, லாரல்ஸ் கிடைக்கும் போல அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல என்ன வரும், ஒரு ஊக்கம் கிடைக்கும். அந்த ஊக்கத்தை மேலும் மேலும் வளர்த்தாக்க அவங்களும் பெரிய ஆண்டர்பிரினராக மாறுறதுக்கோ இல்லை பெரிய ஒரு
என்ன சமுதாயத்தில் சிறப்பு செய்யக்கூடியவனாக மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இதுக்கு நம்மளோட துணை தான் வேணுமே தவிர ஒரு கைடு பண்ணி ஒரு மார்க் காமிச்சு அந்த மார்க் வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி வானமே எல்லை இல்லைவா? பிள்ளைங்களுக்கு அப்படி தானே சொல்லி கொடுக்கணும், வானமே எல்லை. இப்போ யூ அப்ரோச் யூ கோ அண்ட் என்ன வெஞ்சர் இன்டு இட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அட் எவ்ரி ஸ்டேஜ் நம்ம வந்து ஒரு போட் ரேஸ் போகிறோம்னு சொன்னால் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அந்த டைவர்லாம் வச்சுட்டு நம்மளோட தண்ணிக்குள்ளே குதித்து நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு சில போட்டில் சப்போர்ட்டர் வருவாங்க இன்னொரு போட்டில். அது மாதிரி பிள்ளைங்களை வந்து யூ வெஞ்சர் இன்டு இட், தைரியமாக போங்க, என்ன நடக்கிறதோ பார்க்கலாம், நான் கூடவே வரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 10 or 15 feet பின்னாடி நடந்தே போனோமான பின்னாடி 100 அப்ரோச் பார்த்து அவங்க எப்படி போகிறாங்கன்னு அதை மானிட்டர் பண்ணினா அந்த பிள்ளைங்களோட சக்ஸஸ் வந்து அவங்க கை மேலே இருக்கும். அப்புறம் சக்ஸஸ் கிடச்சதுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க தான், அந்த சந்தோஷத்தில் நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம கூட சந்தோஷப்படுத்தலாம். ஸோ அந்த அடிப்படையில் பசங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் அந்த ஏர்லி அடலசன்ஸ் லேட் அடலசன்ஸ் இந்த 2 பீரியட், அதாவது அப் டு த ஏஜ் ஆஃப் 20 years அவங்களுக்கு நல்ல ஸ்கோப், நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கணும். ஆனால் இதுக்கு தாயோட ஒரு ரோலும் ரொம்ப முக்கியம், தகப்பனாரோட ரோல் ரொம்ப அத்தியாவசியமானது. இந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைங்களை சரியான அளவில் அவங்களோட நினைவுகளை நிஜமாக்கணும், கனவுகளை நிஜமாக்க வேண்டாம், நினைவுகளே நிஜமாக்கணும். நினைவுகளை எப்படி இருக்கணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை செம்மையாக வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.